ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம தீபாவளினால் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு வெறும் கோதுமை மாவை வச்சு சூப்பராக டேஸ்டியாக ஜூஸியாக ஹாட்டின் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டுங்க, எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் கண்டிப்பாக முக்கியங்க. நீங்கள் எந்த டம்ளர்னாலும் இல்லை எந்த பவுல்னாலும் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுனா 1/4 கப் பால் பவுடர், 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் கோதுமை மாவை கொட்டி இப்போ 1/4 கப் பால் பவுடரையும் கொட்டி நல்லா ரெண்டையுமே சமமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அங்கங்கே இல்லாமல் எல்லாத்தையும் கலவையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கலாம். நான் பேக்கிங் பவுடர் காமிக்கிறதுக்காண்டி தான் எடுத்திருக்கேன். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோதுமை மாவு சாஃப்டாக தான் இருக்கும், முறுமுறுன்னு வராது இல்லையா, அதுக்காண்டி தான். அடுத்து கோதுமை மாவுக்கு மனம் கிடையாது இல்லையா, வறுத்தா தான் மனம் இல்லையா, அதனால நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இது மாதிரி க்ரம்பிளாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு நம்ம 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொறுமையாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு மிச்சம் 1 டேபிள் ஸ்பூன் பால்கிட்ட மிச்சமாயிருச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா கையை விட்டு தேய்ச்சி பொறுமையாக இழுத்து பிசைவோம் பாருங்கள். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம இப்போ எப்பயும் போல் இந்த மாவை சப்பாத்தி கல்லில் முழுசாகவே எடுத்து தேய்ச்சிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது நம்ம எண்ணெயில் பொரித்து வரும்போது நல்லா பொஃப்னு வரும். அப்போ தான் நம்ம ஜீனி பாகு செஞ்சு உள்ளே ஊற வைக்கும்போது உள்ளே ஜூஸியாகவும் வெளியில் சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நான் அதே மெஷர்மெண்ட் கப்பை வச்சு ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் அவைலபிளாக இருக்கோ, ஒரு வாட்டர் கேன் மூடி அது மாதிரி எடுத்து நீங்கள் கட் பண்ணி டிசைனாக வச்சுக்கலாம். எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் பொரிஞ்சு டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஜீனி, கோதுமை மாவு, பால் பவுடர் இருந்தாலே சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க. இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்க தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஹார்ட்டின் ஷேப் வேறு இருக்கா, அதுவும் ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது மாதிரி எல்லா ஷேப்பையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போ திக்னஸ் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க. இங்கே பாருங்கள், அப்போ நம்ம பேக்கிங் பவுடர் போட்டனால நல்லா பொஃப்னு வந்துடும். இப்போ எப்பயும் போல் நார்மல் பேனில் எண்ணெயை ஊற்றி ஒரு 3 நிமிஷம் சுட வச்சு மீடியமான நெருப்பில் பொறுமையாக 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றுக்கு அங்கிட்டு ஒன்று போட்டாலும் சரி, மொத்தமாக போட்டாலும் சரி, இது ஒட்டாதுங்க, செப்பரேட்டாக தான் இருக்கும். எதுவுமே ஒட்டி பியுன்னு கவலையே படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சாலும் உங்களுக்கு 100% சூப்பராக வருங்க. இது மாதிரி மேலே படலைன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக பொஃபுன்னு வெந்து லைட்டாக மேலே எழும்பி வந்திருக்கா, உள்ளே போட்டது அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்து லைட்டாக பொங்கி வந்த உடனே திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் வேகணும் இல்லையா, அதனால நல்லா பொஸ்ஸுன்னு வெந்திருக்குங்க. அந்த சைடு ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், இந்த சைடு ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கன்னா இது மாதிரி ப்ரௌனிஷாக வந்திருக்கும். உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர்லேயே நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எண்ணெயும் குடிக்கவே குடிக்காதுங்க, அப்படியே ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொஃப்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதை அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஜீனி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால தான் பாகு காய்ச்ச போகிறோம். பாகுனா 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் எதுவுமே இல்லைங்க. நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பில் 1.5 கப் ஜீனி எடுத்து அதே கப்பில் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கொதி வந்த உடனே கொஞ்சம் கலருக்காண்டி நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கலர் பொடி இல்லைங்க, மஞ்சத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வாடை வரும்னு கவலை வரவே வராதுங்க. இது கொதிக்கும்போது நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். அடுத்து தேவையான அளவு ஏலக்காய் தூளை போட்டு நல்லா கொதி லைட்டாக பிசுன்னு பதம் இருக்கும் பாருங்கள். அந்த பதம் வந்த உடனே இது ஸ்டவ்விலே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுற்றுக்கும் பார்த்தீங்களா, அந்த சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நான் உடச்சி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக ஊறி இருக்குங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. இதுக்கு அடுப்புலேயே இருக்கட்டுங்க. ஆனால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா இது மாதிரி அப்படியே நல்லா ஊறி சூப்பராக இருக்குங்க. நான் வந்து மிச்சம் இருந்ததை வந்து ஒரு மூடி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஹார்ட்டின் ஷேப் பெருசாக வரலை, அதனால நான் மூடி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.